எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் உங்கள் சஞ்சு. ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1 நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 75 நாள் தான் இருக்கு. ஜூன் 15ஆம் தேதி எக்ஸாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது நம்மளுடைய 4வது குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போறோம் மக்களே. டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து டிசம்பர் 5 ஒரு பேட்ச் லான்ச் பண்ணோம். அதே மாதிரி ஜனவரி 5ஆம் தேதி ஒரு பேட்ச். அதே மாதிரி இப்ப லாஸ்ட் ஆபீசர்ஸ் பேட்ச் நம்ம வந்து மார்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஏப்ரல் 4ஆம் தேதி நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ அதாவது இந்த குரூப் 1 2025க்கான லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் நமக்கு இதுதான். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 75 நாள் தான் இருக்கு. அதனால நம்ம நிறைய டெஸ்ட் நம்மளால வந்து வைக்க முடியாது. நிறைய டெஸ்ட் வைக்கணும் நம்ம கொடுக்கலாம். ஆனா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா படிக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டமா இருக்கும். ஓகேவா? சோ மொத்தம் வந்து நம்ம 22 டெஸ்ட் வச்சிருக்கோம். இந்த 22 டெஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் தான். ஓகேவா? இந்த டெஸ்ட் வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஏப்ரல் 4ஆம் தேதி டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம் மக்களே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சண்டே அண்ட் வெனஸ்டே டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 200 கொஸ்டின். மொத்தம் 22 டெஸ்ட்னு சொன்னேன்ல, அதுல வந்து 11 டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நமக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி வந்து 6 to 10th சயின்ஸ், இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிருப்போம் ஸ்கூல் புக்ல. கொஸ்டின் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், பைலிங்குலா இருக்கும். இந்த மாதிரி 22 டெஸ்ட்ல பாதி டெஸ்ட் புக் வைஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 8 டெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட். அதாவது நமக்கு யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல, இதுல சப்ஜெக்ட் உடைய வெயிட்டேஜ் பொறுத்து இப்ப நமக்கு வந்து யூனிட் 4, 5, 6 நமக்கு வந்து பாலிட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு ஹிஸ்டரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 130 மார்க் வரும். சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 2 ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 இல்ல 3 வச்சிருப்போம். சயின்ஸுக்கு, ஜியோகிராபிக்கு எல்லாம் நமக்கு ஒரே டெஸ்டா நம்ம வச்சிருப்போம். மொத்தம் 8 சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அது போக 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஆக மொத்தத்துல மொத்தம் 22 டெஸ்ட் ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் 10ஆம் தேதி முடிஞ்சிடும். சோ இதெல்லாம் கவர் பண்ணிடுவோம். வேற என்னென்ன இந்த டெஸ்ட் சீரிஸ் உடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தனியா நம்ம டெஸ்ட் வைக்கிறது இல்ல. இப்போ நமக்கு 200 கொஸ்டின் ஒரு டெஸ்ட்ல அப்படின்னா 175 கொஸ்டின் வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த டெஸ்ட்ல 175 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் மேக்ஸ். சோ இந்த மாதிரி பேரலா ஒரு டெஸ்ட்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இன்னொரு டெஸ்ட்ல மேக்ஸ். இந்த மாதிரி வந்து மேக்ஸ்ல எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 1 இயர்க்கானதை கவர் பண்ணிடுவோம். இது போக டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச ஏரியா நிறைய ஏரியா இருக்கு. அதுல இருந்து நமக்கு ரெகுலரா கேள்வி வரும். அது என்ன அப்படின்னா நமக்கு பட்ஜெட் வீடியோவா இருக்கட்டும், எக்கனாமிக் சர்வேயா இருக்கட்டும், இல்ல நம்ம கவர்மெண்டுடைய பாலிசி நோட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஹிடன் ஏரியாவா இருக்குது. சோ இதுக்காகவே தனியா நம்ம 200 கொஸ்டின் டெஸ்ட் நம்ம இது ஒரு தனி டெஸ்டாவே வச்சிருக்கோம். சோ இதான் மொத்தம் 22 டெஸ்ட் அப்படிங்கிறது. சோ இந்த டெஸ்ட் பொறுத்தவரை எல்லா டெஸ்ட்லயும் வந்து 200 கொஸ்டின். டெஸ்ட் டேட் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 4ஆம் தேதி. டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம். அந்த லிங்க்ல வந்து நீங்க டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பாத்துக்கலாம். அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு பர்டிகுலர் டைம் அப்படின்னு கிடையாது. நீங்க எப்பனாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். டாப் 5 ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நம்ம போடுவோம் மக்களே. சோ அதே மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணி முடிச்சு உங்களோட ஸ்கோர் பாத்துக்கலாம். அந்த அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு 1 டேல உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப், எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவோம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். சோ இப்படிதான் நம்ம டெஸ்ட் வந்து போகும். மெட்டீரியல்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படி கேட்கறாங்க. இல்ல மெட்டீரியல்ஸ் எதுவும் நம்ம இப்போதைக்கு ப்ரொவைட் பண்றது. நம்ம வந்து என்னென்ன படிக்கணும், எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிடுவோம். ஸ்கூல் புக்னா ஸ்கூல் புக்ல நீங்க படிச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் புக்னா நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டுக்கு வெளியே என்னென்ன புக் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா டிஎன்பிசி என்னென்ன போர்ஷன் கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அதுல இருந்தா நம்ம வந்து கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு இதனுடைய இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னா இதனுடைய ஃபீஸ் வந்து 2299. சோ இதான் இதனுடைய ஃபீஸ். 9445275642 அப்படிங்கிற நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. சோ ஃபீஸ் அண்ட் அந்த ஜிபே நம்பர் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாத முடியாதவங்க அந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல வச்சு நீங்க படிக்க ஆரம்பிக்கல. அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்கெடியூல் வந்து ஒவ்வொன்னா ப்ராப்பரா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி போட்டது. சோ அதை பார்த்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. 75 நாள் தான் இருக்கு. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன டவுட்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.